la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆயிரத்து 1950 இங்கே சாதி மறுப்பு திருமணம் அது ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகிற அந்த காலத்தில் ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார் மாவீரன் இமானுவேல் சேகரன். அதனால் அவரை படுகொலை செய்ய வேண்டும் என்கிற இந்த இரட்டை கோலை முறையை ஒழிப்பதற்கு என்ன மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்தார்? போராட்டம் என்பது நேரடி நடவடிக்கை தான். நாட்டை உலுக்கிய முதுகுளத்தூர் கலவரம் என்று பதிவு செய்கிற அளவில் அதற்கு முன்பாக இது போன்ற எதிர்வினைகள் இல்லை. ஒரு கலவர பூமியாக இந்த மண் மாறுகிறது. இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் இமானுவேல் சேகரன் தன்னுடைய போராட்டத்தை தொடங்குகிறார், உயிர் ஈகத்தை தருகிறார். ஏன்னா மல்லர்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படல. அன்றைக்கு அவ்வளவு அடக்குமுறைகள் இங்கே விதிக்கப்பட்டது. மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வைக்கணும்னா நீங்க கடும்பன் பாண்டியன் பேர் வைத்தால் நம்முடைய முன்பு. இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துகிற வகையிலே மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய பெயரையோ அல்லது ஐயா முத்துராமலிங்க தேவருடைய பெயரையோ வைக்க கோருவதில் எமக்கு உடன்பாடு இல்லை. குழப்பம்தான் இங்கு நமக்குள்ள முரண்பாடுகளை வளர்த்திருக்குது. மறவர்கள்னா உயர்ந்த சாதி, மல்லர்கள்னா தாழ்ந்த சாதி என்கிறது. ஆனால் வரலாறும் வாழ்வியலும் அப்படி அல்ல. மறவர்கள் உயர்ந்த சாதியும் அல்ல, மல்லர்கள் தாழ்ந்த சாதியும் அல்ல. இந்திய அரசு ஒரு அரசாணை போட்டிருக்குது, விமான நிலையத்துக்கு எந்த தலைவர்கள் பெயரும் வைக்கக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டு பயணிகள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. பயணிகள் சொல்லி இங்கே ஒரு அரசாணை இருக்கிறது. அதை மீறி நாங்க அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த அந்த அது போல நினைத்து கொண்டு இவர்கள் அரசியல் நடத்தினால் அதற்கான கடுமையான எதிர் விளைவுகளை இவர்கள் எதிர்கொள்ள நேரிடும். திராவிட மாடலை மல்லர்களும் மறவர்களும் இணைந்து நின்று உடைத்து நொறுக்குகிற காலம் வந்துவிட்டது. இது தமிழ் தேசிய எழுச்சியின் காலம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாதி ஒழிப்பு போராளி, சாதிய எதிர்ப்பு போராளி, சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக போராடியவர், பரமக்குடியில் இருக்கக்கூடிய இமானுவேல் சேகரனாருடைய நினைவிடத்துல தான் நாம் இருந்துட்டு இருக்கோம். இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நினைவுகளை பற்றி நமக்கு பகிர்ந்து கொள்ள நம்முடைய மல்லர் மீட்பு களம் தமிழர் தாயகம் கட்சியினுடைய நிறுவனர் திரு செந்தில் மல்லர் இருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்போம். வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழர் தாயகம் கட்சியை சார்ந்த தலைவர் நீங்க பேசினால்தான் அது சரியா இருக்கும். அது மல்லர் மீட்பு களம், அந்த ஏற்றத்தாழ்வுக்காக இன்றைக்கும் நீங்கள் கூட பல இடங்கள்ல பல கிராமங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை போய் கேட்டு அதற்காக குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. தியாகி இமானுவேல் சேகரனாருடைய நினைவிடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். செப்டம்பர் 11, 1957 நள்ளிரவு 10 மணிக்கு என்ன நடந்ததுன்ற இன்றைக்கு வரலாறு பதிவாக இருக்குது. நீங்க எப்படி உணர்றீங்க? இந்த இடத்துக்கு நீங்கள் அதிகம் வந்திருப்பீங்க. முதல்ல தியாகி இமானுவேல் சேகரனாருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய பிறப்பு 1924 பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லூர் என்கிற ஊரில் வேதநாயகம் ஞான சௌந்தரி என்கிற இணையருக்கு ஐயா இமானுவேல் சேகரன் பிறக்கிறார். அவர் இதே பரமக்குடியில் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையினுடைய தொடக்க பள்ளியில் தன்னுடைய கல்வியை தொடங்கி ராமநாதபுரத்தில் ஸ்வாட்ஸ் உயர்நிலை பள்ளியில் தன்னுடைய உயர்நிலை கல்வியை முடிக்கிறார். இளமை காலம் தொட்டே சமூக விடுதலை வேட்கையில் அந்த வேட்கையை உணர்ந்து அதற்காக போராடியவர். சின்னம் சிறு வயது முதல் அவருடைய இந்த நாட்டின் மீதான பற்று, இந்த சமூகத்தின் மீதான பற்று என்பது ஒரு அடங்கா பற்றாக இருந்தது. 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலே பங்கேற்று ஐயா சிறை சென்ற வரலாற்றை நாம் அறிய முடிகிறது. அதே போல 46 தெய்வேந்திர குல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் மாவீரன் பாலசுந்தரராஜ் அவர்கள் மதுரையிலே ஒரு மாநாடு நடத்துகிறார். ரீகல் திரையரங்கில் அந்த மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் பங்கேற்று பேசுகிறார் அறிவர் அம்பேத்கர். அந்த மாநாட்டில் ஏறத்தாழ ஒரு 20-22 அகவையுடைய இமானுவேல் சேகரன் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார். 1950 இங்கே சாதி மறுப்பு திருமணம் அது ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகிற அந்த காலத்தில்
மண்ணுரிமை போராளி, உழவனின் நில உரிமை இயக்கத்தினுடைய தலைவர், வெண்மணியில் அந்த நிகழ்வு, வெண்மணி கொடூரம் நடந்த உடனே அங்கேயே முகாம் போட்டு உழவனின் நில உரிமை இயக்கம் கண்டு ஏறத்தாழ 13,000 ஏக்கர் நிலங்களை நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமாக மீட்டெடுத்து அந்த மண்ணின் மக்களுக்கு கொடுத்த அம்மையார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பது இங்க ஐயாவுடைய செல்லூருக்கு பக்கத்துல செங்கற்படை அவருக்கு ஊர். அவர் அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர். கிருஷ்ணம்மாள் மல்லத்தியார், தேவேந்திர குல வேளாளர். இவர்கள் பூமிதான இயக்கத்திலிருந்து இந்த பணியை செய்கிறார்கள். அவர்கள் காதல் திருமணம் செய்கிறார்கள். அவர்கள் இந்த ஊருக்கு வாராங்க, சொந்த ஊருக்கு அப்படிங்கிறதை அறிந்து செல்லூரில் நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி மேளதாளத்தோடு ஐயா இமானுவேல் சேகரன் அந்த அம்மையாருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இதை கிருஷ்ணம்மாள் என்னுடைய நேர்காணல்ல நம்ம இயக்கத்தினுடைய மண்ணுரிமைங்கிற இதழுக்கு அவர்கள் நேர்காணல் கொடுக்கையில் இந்த செய்தியை சொன்னாங்க. இப்படியாக இளம் வயது முதல் ஒரு புரட்சிகர சிந்தனை, இந்த சமூகத்தில் நிலவி வருகிற ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தெறிய வேண்டும் என்கிற வேட்கையுடைய ஒரு போராளியாகவே தன்னுடைய வாழ்வை தொடங்குகிறார். இந்திய இராணுவத்தில் பங்கேற்கிறார். தொடர்ச்சியாக இங்கே சாதிய கலவரங்கள் நடக்கிற போது கடிதங்கள் எழுதுறாங்க உறவுகள். கொடுமை நடக்கிறது, நீங்க முழு நேரமாக எங்களுக்கு எங்களை காக்கணும், வழி நடத்தணும் அப்படிங்கிற இந்த கடிதங்களை ஏற்று தன்னுடைய பணியை துறந்து 52களுக்கு மேலே முழு நேர பணியாளராக இங்கே சமூக பணியாற்றுறாங்க. அதற்கு முன்னாடி தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய காரியதரிசியாக இருக்கிறார். அதனுடைய தலைவராக பூவைசி இந்திரகுல சங்கத்தினுடைய தலைவர் பேரையூர் பெருமாள் பீட்டர் அதனுடைய தலைவராக இருக்கிறாங்க. அந்த இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கிறித்துவத்தினுடைய உள்ளீடு இந்த சமூக விடுதலை போராட்ட களத்திலே ஒரு பெரும் பங்காற்றுகிறது. கல்வியையும் தொண்டு மனப்பான்மையையும் கொடுத்து இந்த ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தெறிவதற்கு கிறித்துவம் என்கிற தளத்தை இங்கே இருக்கக்கூடிய, குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லர்கள்னு சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும், பறையர் சமூகமும், கடலோரங்கள் இருக்கக்கூடிய நாடார் சமூகமும், மீனவர் சமூகமும் அதனுடைய சமூக விடுதலை மீட்சியில் கிறித்துவத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறதுங்கிறதையும் நாம இந்த இடத்துல நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான தொடர்ச்சியான அந்த போராட்ட களங்கள்ல ஆங்காங்கே இருக்கக்கூடிய சாதி ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தெறிவதற்காக களம் காண்கிறார். ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார் மாவீரன் இமானுவேல் சேகரன். அதனால் அவரை படுகொலை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை ஆதிக்க சக்திகளுக்கு வருது. இதை எதிர்த்து தொடர்ந்து பல இடங்களில், அருப்புக்கோட்டையில், ராமநாதபுரத்தில், முதுகுளத்தூரில் ஒரு விழிப்புணர்வு கூட்டங்களை ஐயா நடத்துறாரு. சாதி கலவரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு சமாதான கூட்டம் ஒன்று 1957 செப்டம்பர் 10. அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த இரட்டை கோலை முறையை ஒழிப்பதற்கு என்ன மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்தார்? போராட்டம் என்பது நேரடி நடவடிக்கை தான். சரி, இரட்டை கோலை என்பதை ஏற்க முடியாது. அது மனித குலத்திற்கு எதிரானது, அது மனித மாண்புக்கு எதிரானது. எனவே அதை வைக்கக்கூடாதுன்னு நேரடியாக முதுகுளத்தூரில் இறங்கி கடைகளை அடித்து நொறுக்குகிறார். தன்னுடைய இளைஞர் படையை திரட்டி ராமநாதபுரத்தில் அது போன்ற தாக்குதல்களை தொடுக்கிறார். விழிப்புணர்வு கூட்டங்கள் போடுவது ஒரு புறம், நேரடியாக களத்தில் இறங்கி தாக்குதல், அதன் மூலமாக அந்த நிலையை மாற்றி அமைக்கிறார். சரி, அதற்கு பிறகு அந்த பீஸ் கமிட்டி கூட்டம். ஆமா, இதுக்கு முதுகுளத்தூர் கலவரத்துக்கு முன்னாடி ஆங்காங்கே கலவரங்கள் நடக்குது, வெட்டு குத்துகள் நடக்குது, சின்ன சின்னதா. ஆமா, அது முதுகுளத்தூர்ல சமாதான கூட்டமாக போடுற போது அந்த கூட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் அழைக்கப்படுறாங்க. ஐயா கமுதி வேலுச்சாமி நாடர் பேரையூர், இது போன்ற பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், அதுல முத்துராமலிங்க தேவரும் கலந்து கொள்கிறார். கூட்டம் தொடங்குகிறது. ஒரு மணி நேரம் தாமதமாக முத்துராமலிங்க தேவர் வருகிறார். அப்ப அவர் வருகையை ஒட்டி எல்லாரும், எல்லா தலைவர்களும் எழுந்து நிற்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் எழுந்து நிற்கிறாங்க. அப்போது இமானுவேல் சேகரன் அதற்கு எழுந்து நிற்கவில்லை என்கிற ஒரு செய்தி கூறப்படுகிறது. அதற்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு பெரிய தலைவர் வாராரே, நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதாங்க? மரியாதை என்பது கேட்டு வாங்குறது கிடையாது. நானும் ஒரு தலைவர் தான், என்னையும் என் சமூகத்தில் சிலர் தலைவராக ஏற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு மதிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க மதிங்க அப்படிங்கிறதோட அது ஒரு முரண்பாடாகவே தொடங்குது. அந்த அளவுக்கு நெஞ்சுக்குள் வலி. அந்த முரண்பாட்டை, மோதல் போக்கை தடுப்பதற்கு யாரும் நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு அறச்சீற்றம் இமானுவேல் சேகரனுடைய நெஞ்சத்துக்குள் இருந்தது. இந்த நிலையில் சமாதான கூட்டம் போடுறாங்க. எல்லா தலைவர்களும் இனிமேல் நம்ம சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு துண்டறிக்கை வெளியிடும் அப்படிங்கிற முடிவாகிற போது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக இமானுவேல் சேகரனை நம்ம பிரதிநிதியாக ஏற்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை முத்துராமலிங்க தேவர் முன்வைக்கிறார்.
ஏன்னால் அதுல வந்து அவர் கட்சியை சார்ந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான் நாம வந்து முன்வைக்க முடியும் அப்படிங்கிறதான் அதுல ஒரு சிறு முரண்பாடு வந்து அவர் கையெழுத்திட மறுப்பதாகவும் அதுல இன்னொரு கூற்றும் கூறப்படுகிறது. துண்டறிக்கை போட்டு பயனில்லை என்று தேவர் சொல்கிறார். ஏனென்றால் பள்ளர்களுக்கு படிக்க தெரியாது என்கிற ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். இதெல்லாம் வந்து பேசப்பட்டதாக வரலாறு. ஐயா இம்மானுவேல் சேகரன் எழுந்து நின்று இல்லை, மறவர்களை விட பள்ளர்கள் அதிகம் பேர் படித்தவர்கள் என்பது கணக்கெடுத்து பார்த்தால் தெரியும் என்கிற ஒரு கருத்தை இவர் முன்வைக்குவதாகவும், இது தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் வாக்குவாதமாக வருவதாகவும் அன்றைய எழுத்தாளர் ஐயா தினகரன் வந்து அந்த செய்தியை வந்து பதிவு செய்கிறார். இப்படியான ஒரு கருத்தாடல்கள் மூலமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அன்று மறுநாளே இம்மானுவேல் சேகரன் இதே பரமக்குடி மண்ணில் படுகொலை செய்யப்படுகிறார். அதுக்கு முன்பாக யமனேஸ்வரத்தில் பாரதியாரனுடைய பிறந்தநாள் விழா, அந்த விழாவில் பங்கேற்று சாதி ஆதிக்க ஒழிப்பு குறித்து பாரதியினுடைய புரட்சிகர சிந்தனை குறித்து அவர் ஒரு நீண்ட நெடிய சிறப்புரை ஆட்சி நிறைவு செய்த அதே நாளில் மாவீரன் இம்மானுவேல் சேகரனுடைய வாழ்வும் நிறைவு பெறுகிறது. அன்று மறுநாள் இம்மானுவேல் சேகரன் அடக்கம் செய்யப்பட்ட பின் அருங்குளத்தில் தொடங்கிய சாதிய போர் தொடர்ச்சியாக இந்த முதுகுளத்தூர் வட்டாரம் முழுவதும், முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி, இது போன்ற வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு நாட்டை உலுக்கிய முதுகுளத்தூர் கலவரம் என்று பதிவு செய்கிற அளவில் அதற்கு முன்பாக இது போன்ற எதிர்வினைகள் இல்லை. கடுமையான எதிர்வினைகள் மறவர்கள் தரப்பிலும் மல்லர்கள் தரப்பிலும். இன்றைக்கு தேவர் தேவேந்தர் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு சமூகமும் நேரடியாக பொருதி கொண்டு இருதரப்பிலும் மிகப்பெரிய உயிர் இழப்புகளும் பொருள் இழப்புகளும் வழக்குகளும் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக இந்த மண் மாறுகிறது. இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் வந்து இம்மானுவேல் சேகரன் தன்னுடைய போராட்டத்தை தொடங்குகிறார், உயிர் ஈகத்தை தருகிறார். அவருடைய உயிர் ஈகத்தின் மூலமாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் உயிர்ப்பு தெழுகிறது. ஆதிக்கத்திற்கும் அடாவடித்தனத்திற்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய சாதிய போரை தொடர்ச்சியாக கடந்த காலங்கள் வரை அந்த போர் ஒரு நூற்றாண்டு கால போர் நடப்பதற்கு இம்மானுவேல் சேகரனுடைய உயிர் ஈகம்தான் அதற்கு வித்தாக அமைகிறது. இதுல இந்த வரலாறை சொல்லும் போது பல இடங்களில் காங்கிரஸ் கூட தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இரண்டு சமூகத்தை மோத வைத்து விட்டது, அதுல ஒரு பலின்ற ஒரு வரலாறு கூட பதிவிடுறாங்க. நிறைய பேர் அந்த வரலாறு சொல்றாங்க. இல்ல, அதாவது வந்து ஒவ்வொரு வெண்மணி படுகொலைக்கு எதிர்வினை, வெண்மணி படுகொலையில வந்து உங்களுக்கு கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இருக்கிறாரு. இந்த பாதிக்கப்பட்ட மல்லர்களுக்கும் மறையர்களுக்குமான ஒரு அரணாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ற காலத்தை வந்து நிக்குது. அதனால அரசியல் என்பது இதற்கு பின்னாடி இருந்தாலும் இங்கே சமூக விடுதலை என்கிற ஒரு களம் இருக்குது. அது பொருத வேண்டிய தேவையும் இருக்குது, மீண்டெழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா மல்லர்கள் வந்து மனிதர்களாகவே மதிக்கப்படல. அன்றைக்கு அவ்வளவு அடக்குமுறைகள் இங்கே விதிக்கப்பட்டது, நடமாட முடியாத சூழல், சுயமரியாதை மறுக்கப்பட்டது. அந்த களத்திலிருந்து வரமே ஒழிய அதற்கு அரசியல் என்பது காரணம். அரசியல் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தேவேந்திர குல வேளாளருக்கு துணையாகத்தான் இருந்தது, ஆதரவாக இருந்தது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்றைய பார்வையில் நம்ம அதை பார்க்க முடியாது. அன்றைய காலம் களம் அந்த பார்வையில பார்த்தா தான் நீங்க உண்மையான வரலாற்றை வந்து புரிந்து கொள்ள முடியும். காலங்கள் ஓடிவிட்டது. இன்றைக்கு அவருடைய போராட்ட வாழ்வு, அதற்கு பிறகு அது உயிரிழப்பு, உயிர் தியாகம், இன்றைக்கு நிலை எப்படி இருக்கிறது? கால ஓட்டத்தில் மாறி இருக்கிறதா? மிகப்பெரிய மாற்றம். அதாவது உங்களுக்கு மல்லர்களுடைய சமூக விடுதலை போரை தொடங்கி வைத்தவர் மாவீரன் இம்மானுவேல் சேகரன். முதல் கட்ட போர் முதுகுளத்தூர் கலவரம் என்பது 57 முதல் கட்ட போர். அடுத்த கட்ட போர் 1989 அண்ணன் ஜான் பாண்டியன் தொடங்கி வைத்த போடியில் தொடங்கிய போர். அதற்கடுத்து கொடியன்குளத்தில் ஏற்பட்டு அண்ணன் கிருஷ்ணசாமி தலைமையிலே நடந்த போர். இந்த மூன்று கட்ட சமூக விடுதலை போராட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மிகப்பெரிய ஒரு ஆயுத போரை நடத்தி இன்றைக்கு அடுத்த கட்டமாக அறிவுத்தளத்திற்கு, அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறது. தென் தமிழகம் கலபரபூமியாக இருந்த இந்த தென் தமிழகத்தை மல்லர் மீட்பு களத்தினுடைய இயங்கியல் போக்கு இன்றைக்கு கருத்தியல் பேசும் களமாக மாற்றி அமைத்ததன் விளைவாக இன்றைக்கு மல்லர் மறவர் இணக்கத்தையும் நாங்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரி, நீண்ட கால கோரிக்கையா இருக்கக்கூடியது மதுரை விமான நிலையத்துக்கு தியாகி இம்மானுவேல் சேகரனாருடைய பெயர் வைக்க வேண்டும். இன்னொரு தரப்பும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இதற்கு நியாயமான கோரிக்கை என்ன? கோரிக்கை எதற்காக தியாகி இம்மானுவேல் சேகரனாருடைய பெயர் வைக்க வேண்டும்? இல்ல, இது உங்கள் தரப்பு நியாயமான கோரிக்கை மட்டும். எங்கள் தரப்பு என்பது அந்த விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன உடைப்பு என்கிற ஊரில் உள்ள தேவேந்திர குல வேளாளர்களுடைய நிலம் இவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதனால் எங்களுடைய தலைவர் இம்மானுவேல் சேகரனுடைய பெயரை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க.
இன்னொரு தரப்பு மறவர் சமூகத்தின் சார்பாக வந்து முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இது கோரிக்கை முன்வைக்கப்படுவதற்கு பின்புலமாக திராவிட கட்சிகள் இருக்கு. இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி 2 சமூகத்திற்கும் நாங்கள் சொல்லுவது, தேவர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக தமிழர் தாயம் கட்சியின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிற அன்பான பண்பான வேண்டுகோள் என்பது, இது மேலும் இந்த சமூகத்தினுடைய முரண்பாடுகளை வளர்க்கும், கசப்புணர்வுகளை களைந்தெறியாது, அது வழிவகுக்காது. எனவே வரலாற்று அடிப்படையில் மதுரையை ஆண்ட பாண்டியருடைய ஆட்சி களப்பிரர்களால் கன்னடர்களால் வீழ்த்தப்பட்டு ஏறத்தாழ 300 ஆண்டுகள் வந்து களப்பிரருடைய ஆட்சி இங்கே 2 காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கொடிய ஆட்சி நடக்குது. 300 ஆண்டுகள் மூச்சடைக்கு நின்று இந்த மண்ணின் மரபு வழியில வந்து பாண்டியர்களுடைய கடுங்கொன் பாண்டியன் மீண்டும் படை திரட்டி தேனி மேற்கு பகுதிகளில் வந்து படை திரட்டி வந்து கன்னடர்களை விரட்டி அடித்து மீண்டும் மதுரையை கைப்பற்றி பாண்டியர் ஆட்சியை தொடர செய்கிறான். மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வைக்கணும்னா நீங்க கடுங்கொன் பாண்டியன் பேர் வைத்தால் நம்முடைய மன்னன் முன்னோர்கள், நம்முடைய முன்னோர். இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துகிற வகையிலே மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய பெயரையோ அல்லது ஐயா முத்துராமலிங்க தேவருடைய பெயரையோ வைக்க கோருவதில் எமக்கு உடன்பாடு இல்லை. இதை 2 தரப்பு மக்களும் கருத்திலும் கவனத்திலும் கொண்டு நாம் இந்த தமிழ் மண்ணில் தமிழர்களுக்கான ஆட்சியை கைப்பற்றணும். அந்த சிந்தனை ஓட்டம் தான் நமக்கு வேணுமே ஒழிய இனிமேலும் வந்து அந்த முரண்பாடுகளை வந்து களைந்தெறியணும். மல்லர் மீட்பு களத்தை பொறுத்தவரையில் 2003 தான் இமானுவேல் சேகரனுடைய பிறந்த ஊர் செல்லூரில் இருந்து தான் நாங்கள் இந்த இயக்கத்தை தொடங்குகிறோம். இயக்கத்தை தொடங்குகிற காலத்தில் இயக்கத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று, இந்த மல்லர்களும் மறவர்களும் தமிழ்தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் இந்த மக்களிடையே இருக்கக்கூடிய பிணக்குகளை போக்கி இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கமும் அதில் ஒன்றாக முன்வைத்து தான் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். அதே தளத்தில் இன்றைக்கு இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்தில் இருந்து கொண்டு சொல்லுகிறேன், முத்துராமலிங்க தேவர் கல்லூரியினுடைய நான் முன்னாள் மாணவன். அந்த கல்லூரியினுடைய உரிமை ஒரு மலையாள பெண்மணியால் பறிக்கப்பட்ட போது 20 ஆண்டு கால போராட்டங்கள் அங்கே நடந்தும் கூட அதை தீர்க்க முடியல. அந்த இறுதி போராட்டத்திற்கு தேவர் சமூக உறவுகள் என்னை அழைத்தார்கள். ஒரு நாள் உள்ளிருப்பு போராட்டத்தை நாம் வந்து அதில் நடத்தினோம். இன்னும் சொல்ல போனால் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இடம் சங்கரங்கோயில் பக்கத்தில் மேலநிலையத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடம், அதற்கு 12 ஏக்கர் நிலத்தை இலவசமாக பணம் வாங்காமல் கொடுத்தவர் இரணிய குடும்பம் என்கிற ஒரு தேவேந்திர குல வேளாளர் என்பதையும் இந்த இடத்திலே நாம் வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். அந்த போராட்டத்திலே செந்தில் மல்லர் பங்கேற்றிருக்கிறான். அதை விட அதை ஆவணப்படுத்தி அரசிற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இன்றைக்கு கல்லூரி மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லூரி மீட்கப்படுவதற்கு தென்காசி மாவட்டத்தினுடைய தலைமை சார் பதிவாளராக இருந்தவர் இதே பரமக்குடியை சேர்ந்த பாலு தேவேந்திரன் என்கிற ஒரு மல்லர் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் இங்கே விதைக்கப்பட்ட விதைகள், இதற்கு முன்னாடி ஆரியமும் திராவிடமும் தலித்தியமும் இன்றைக்கு வரைக்கும் இந்த 3 கோட்பாடுகளும் விதைக்கப்பட்ட குழப்பம்தான் இங்கு வந்து நமக்குள்ள முரண்பாடுகளை வளர்த்திருக்குது. மறவர்கள்னா உயர்ந்த சாதி, மல்லர்கள்னா தாழ்ந்த சாதி என்கிறது. ஆனால் வரலாறும் வாழ்வியலும் அப்படி அல்ல. மறவர்கள் உயர்ந்த சாதியும் அல்ல, மல்லர்கள் தாழ்ந்த சாதியும் அல்ல. அதை வரலாறு இன்றைக்கு நமக்கு வந்து உணர்த்தி இருக்கிறது. எனவே மொழி உணர்வோடு இன உணர்வோடு தமிழ்தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் என்கிற உணர்வோடு இந்த சமூகம் இணைந்து நின்று அரசியல் களம் காண வேண்டும். திராவிட மாடல் அடித்து நொறுக்கப்பட வேண்டும். இப்பவும் நான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்னு சொல்லி அவர் வந்து கோரிக்கை வச்சுட்டு போறாரு, நான் செய்வேன்னு சொல்லிட்டு. அதே போல ஐயா பன்னீர்செல்வம் அவர்களும் நான் ஆட்சிக்கு வந்தா நாங்க அந்த இதை செய்வோம். இதெல்லாம் தேர்தலுக்காக இந்த மக்களை ஏமாற்றுகிற ஒரு போக்கு. இதை வந்து நாங்க ஏற்க முடியாது. இனிமேலும் இது பற்றி அரசியல்வாதிகள் யாரும் பேசக்கூடாது. ஏன்னால் இந்திய அரசு ஒரு அரசாணை போட்டிருக்குது, விமான நிலையத்துக்கு எந்த தலைவர்கள் பெயரும் வைக்கக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டு பயணிகள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ராஜீவ்காந்தி ஏர்போர்ட்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, இந்திரா காந்தி ஏர்போர்ட்னா தெரிய மாட்டேங்குது, நேரு ஏர்போர்ட்னா தெரிய மாட்டேங்குது, கல்கத்தா ஏர்போர்ட், டெல்லி ஏர்போர்ட், பாம்பே ஏர்போர்ட்னு வைன்னு சொல்லி பயணிகள் சொல்லி இங்கே ஒரு அரசாணை இருக்கிறது. அதை மீறி நாங்க வந்து அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று இந்த மக்களை மோத விடுகிற, முட்டி வெட்டி கொண்டு சாக விடுகிற கடந்த கால கருணாநிதி எழுத ஆட்சியில் நடந்த அந்த அது போல வந்து நினைத்து கொண்டு இவர்கள் அரசியல் நடத்தினால் அதற்கான கடுமையான எதிர் விளைவுகளை வந்து இவர்கள் எதிர்கொள்ள நேரிடும். திராவிட மாடலை மல்லர்களும் மறவர்களும் இணைந்து நின்று உடைத்து நொறுக்குகிற காலம் வந்துவிட்டது. இது தமிழ் தேசிய எழுச்சியின் காலம். இறுதியா ஒரு கேள்வி, வரலாறு பேசி கொண்டிருக்கிறதா தியாகி இமானுவேல் சேகரனை அரசு கொண்டு போய் சேர்த்து கொடுத்திருக்கிறதா, மக்களிடம் கொடுத்திருக்கிறதா? இல்லை, இந்த வழிபாடு என்பது 1957 ஐயா மறைவிற்கு பிற்பாடு வந்து 3 ஆண்டுகள் வந்து இங்க இருக்கக்கூடிய செல்லூர் பரமக்குடியை சேர்ந்த மக்கள் மட்டும் இதை வழிபாடாக வணங்குகிற போது ஒரு கலவர சூழல் வருது. மீண்டும் இதனால் ஒரு மோதல் போக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கைவிட்டுறாங்க.
அதற்கப்புறம் முதலாக 1984 பாண்டிச்சேரியில் நடந்த வன்னியர் சங்க மாநாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஈகவெங்கை இமானுவேல் தேவேந்திரருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று வன்னியர் சங்கம் கூட்டத்தில் தீர்மானம் முதலாக போடுறாங்க. 87 இங்கே ஐயாவினுடைய பெயரை தாங்கி தியாகி இமானுவேல் பேரவை என்பதை கட்டமைத்து இயங்கக்கூடிய அண்ணன் சந்திரபோஸ் அவர்களும், அவருக்கு துணையாக விருதுநகரில் இருந்து அந்த இயக்கத்திற்கு சமூக பணிக்கு துணையாக இருக்கக்கூடிய ஐயா பொறியாளர் ஊர்காவலன் ஐயா, தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர் அண்ணன் சாத்தூர் அமிர்தராஜ் போன்றவர்கள் சாத்தூர் 18பட்டி பகுதியிலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களை அணிதிரட்டி வந்துதான் முதல் இந்த வழிபாட்டை தொடங்கி வைக்கிறாங்க. அப்புறம் 89, 90களில் ஐயா ராமதாஸ் இந்த இடத்துக்கு வராரு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர். ஐயா இந்த இடத்தை பார்த்து இதுல ஒரு மிகப்பெரிய மணிமண்டபத்தை கட்டுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தீர்மானிக்கிறது, திட்டமிடுகிறது. அதற்கான வேலைகளும் தொடங்கப்பட்டு இதே இடத்தில் 3 மாடி அளவிலே கட்டடம் கட்டப்பட்டது, செங்கல்கள் மட்டும். அவர் ஏற்படுத்திய அந்த குழுவினுடைய பொறுப்பாளர்கள், அதனுடைய தலைவர்கள் சரியாக செயல்படாமல் அதை அறகுறையாக விட்டு அது சிதிலமடைந்து பிளந்து அதை ஒழுங்காக கட்டாமல் முறைப்படுத்தாமல் 50வது ஆண்டு இங்குள்ள அரசு ஊழியர்கள் சேர்ந்து ஐயாவிடமும் அந்த கவனத்தை சொல்லிட்டு அதை தகர்த்துட்டு தான் இந்த நினைவிடத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலைக்கு அப்புறம் தான் ஐயா ராமதாஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது நாடு தழுவிய அரசியலாக ஐயாவுடைய வழிபாடு மாற்றி அமைக்கப்படுகிறது. அடுத்து அண்ணன் பசுபதி பாண்டியனும் அண்ணன் கிருஷ்ணசாமியும் அண்ணன் ஜான் பாண்டியனும் இங்க வருகிற போது இது உலகளாவிய ஒரு அரசியல் பார்வைக்கு போகுது. வடநாட்டில இருந்து சீக்கியர்கள் கூட இங்க வழிபடுறாங்க. எல்லா தரப்பு மக்களும், ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இங்க வழிபடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். குறிப்பாக இமானுவேல் சேகரனுடைய அந்த புகழை ஆய்வாக முதல்ல எழுதினது விஜயதனுஷ் என்கிற ஒரு ஆசிரியர், கதைப்பாடல் ஆய்வு போல. அதற்கு அடுத்து சண்முக பாரதி என்கிற பேராசிரியர், அவர் இமானுவேல் சேகரன் ஊருக்கு பக்கத்துல வெங்கடங்குறிச்சியை சார்ந்தவர். அவர் அதற்கு பிற்பாடு ஒரு ஆய்வு நூலாக எழுதுகிறார். சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திரர் என்கிற தலைப்பிலே ஒரு ஆய்வு நூல் எழுதுகிறார். அந்த நூலை 2004ஆம் ஆண்டு நெல்லையில் மல்லர் மீட்பு களம் வெளியிடுகிறது. இந்த இயக்கத்தினுடைய முதல் பணியே இமானுவேல் சேகரனுடைய அந்த நூல் வெளியீடு. அந்த நூலுக்கு 2006 கழுகுமலையில் பாவாணர் விருதும் அந்த ஆசிரியருக்கு பணமுடிப்பும் வழங்கி இந்த நூலை அரசியல் படுத்துறது. இமானுவேல் சேகரனுடைய வாழ்க்கை வரலாறை நாடு தழுவிய அளவில் மல்லர் மீட்பு களம் கொண்டு செல்லுது. மல்லர் மீட்பு களத்தினுடைய இதழான மண்ணுரிமையில் அண்ணன் வடிவேல் ராவணன் எழுதிய கட்டுரை, ஐயாவை பற்றி கட்டுரையும் ஐயா சண்முக பாரதி எழுதிய கட்டுரையும் பதிவு செய்யப்படுது. அதை கடந்து 2009 இந்த இடத்திற்கு இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சிவாஜிலிங்கம் மல்லர் மீட்பு களத்தினுடைய எங்களுடைய பேரணியிலே கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி அது ஜூனியர் வீடன் உள்ளிட்ட இதழ்களிலே அது செய்தியாகி லண்டன் BBC வானொலியில் அவர் ஐயாவுடைய அந்த தியாகத்தையும் அவருடைய புகழையும் ஐயா சிவாஜிலிங்கம் உலக அரங்கிற்கு எடுத்து சென்றார். அதுக்கு பின்னாடி மல்லர் மீட்பு களம் தன்னுடைய பணி இருந்தது. இப்படியாக தொடர்ச்சியான பல்வேறு இயக்கங்களுடைய செயல்பாடுகளும் மல்லர் மீட்பு களத்தினுடைய செயல்பாடுகளின் ஊடாக இமானுவேல் சேகரனுடைய புகழ் இன்றைக்கு உலக அரங்கில் நிற்கிறது. அன்றைக்கே அவருடைய ஈகத்தையும் அந்த போராட்டத்தையும் அண்ணாதுரை சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். அதுவும் இன்றைக்கு இந்த குறிப்பாக மாறி இன்றைக்கு வரலாறாக மாறி நிற்கிறது, போய் சேர்ந்திருக்கிறது. கட்டாயமாக உலகளவில் அவருடைய புகழ் அந்த உயிர் ஈகம் இந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்கு பயன்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அது அரசியலாக இன்னும் பயன்படாம இருக்குங்கிற ஒரு வருத்தமும் எங்களிடத்தில் இருக்கிறது. பரமக்குடிக்கு 10 லட்சம் பேர் திரள்கிறோம் என்கிற தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கருத்து, அந்த 10 லட்சம் பேருடைய வாக்குகள் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எனவே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு ஒற்றை தலைமை தேவை. ஒரு அரசியல் கட்டமைப்பிற்குள் இந்த சமூகம் நின்று அதிகாரத்தை பகிர வேண்டும் என்கிற தேவையையும் நான் இந்த இடத்திலிருந்து நமது மக்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவிடத்தில் அவருடைய நினைவுகளையும் பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க அவருடைய வரலாற்றையும் பதிவு செய்திருக்கீங்க. கோரிக்கைகள் பலவற்றையும் வைத்திருக்கீங்க. அதெல்லாம் நடக்கட்டும், சாதிகள் ஒளியட்டும், தமிழர்களாய் ஒன்றிணைவோம். நன்றிண்ணா. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.